தமிழ்நாடும் எம்ஜிஆரோட சின்ன தொடர்பு கிடைச்சிராதான்னு ஏங்கிட்டு இருந்த அந்த வேளையில் எம்ஜிஆர் வீட்டு சம்பந்தத்தையே வேணாம்னு சொன்னா அந்த பெண்ணோட முடிவு பலருக்கு அதிர்ச்சியை தந்தது. அதுவும் எம்ஜிஆர் குடும்பம் வேண்டாம்னு அந்த பெண் சொன்னதற்கான காரணம் எம்ஜிஆரையே அப்செட் ஆக்கியது. உண்மையில் நடந்தது என்ன? யார் அந்த பெண்? தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. சங்கரை விளக்கம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் அது. எம்ஜிஆர் மும்பரமா நடிக்க கிளம்பினார். அப்போ அந்த படத்தின் இயக்குனர் கே சங்கர் எம்ஜிஆரினுடைய இயக்குனர்களில் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமானவர். மும்பரமா வேலை பார்த்துட்டு இருந்த கே சங்கரிடம் ரொம்ப இயல்பா எம்ஜிஆர் கேட்டாரு, என்னுடைய அண்ணன் மகன் ராமமூர்த்திக்கு பெண் தேடுறோம், உங்களுடைய பெண்ணை தர முடியுமான்னு கேட்டார். இந்த கேள்வியில் ஒரு நிமிஷம் சங்கர் ஆடி போயிட்டார். என்ன, எம்ஜிஆர் நம்ம வீட்டில் பெண் கேட்கிறார்? சங்கருக்கு நடுக்கமாயிருச்சு. உடனே, அண்ணன் கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னோட பெண்ணிட்டையும் என்னுடைய மனைவிட்டையும் கலந்துட்டு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல எம்ஜிஆருடைய முகம் மாறிடுச்சு. சரி, நீங்கள் நாளைக்கு சொல்லுங்கன்ட்டு போயிட்டார் எம்ஜிஆர். அடுத்த நாள் ஷூட்டிங். அதே பரபரப்புடன் எம்ஜிஆர் செட்டுக்குள் மகிழ்வாக வரார். அழைச்சி, நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் பேசிட்டீங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். கே சங்கர் கொஞ்சம் இழுத்து, இல்லைனே, என்னுடைய பெண் இன்ஜினியர் இல்லை டாக்டர் மாப்பிள்ளையத்தான் விரும்புகிறா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது, சினிமா துறையில் இருக்கிறவங்க வேணாம்னு நினைக்கிறோம், சினிமா குடும்பம் சரியாக வராது அப்படின்னு கே சங்கர் சொல்ல எம்ஜிஆர் உச்சபட்ச கோபமாகிறார். உடனே அந்த ஷூட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு விறுவிறுவென வீட்டுக்கு கிளம்புறார். கே சங்கருக்கு ஒரே பதட்டம், ஒரே படபடப்பு. உடனே எம்ஜிஆருக்கு பின்னாடியே எம்ஜிஆரின் வீட்டிற்கு விரைகிறார். சுற்றி இருந்தவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, உண்மையில் என்ன ஆச்சு அப்படின்னு எதுவும் புரியலை. கே சங்கர் இப்போது எம்ஜிஆர் வீட்டுக்கு போகிறார். ஏன் கோச்சுக்காதீங்கண்ணே, தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, நான் மற்ற விஷயம் எதையும் தப்பாக நினைக்கலப்பா, நீ பெண் கொடுக்காம போ, அது உன்னுடைய சினிமா துறை தப்பான துறைனுங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தியா, அது ரொம்ப மோசமான விஷயம். இதே துறையில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நான் இருக்கிறேன், நீ இருக்கிற, எல்லா துறையிலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சினிமா துறையினாலே மோசம்னு நினைக்கிற எண்ணம் நம்ம துறையில் இருந்துகிட்டே நீ நினைக்கும் போது அதுதான் எனக்கு தவறாக தெரியுது. இந்த தொழில் தான் நமக்கு உணவு போடுது, அதனால் இதை தப்பாக நினைக்காத அப்படின்னு எம்ஜிஆர் மனசில் இருக்கிறத கொட்டிடுறார்.